ஹாய் வணக்கம் எல்லா தமிழ் உள்ளங்களுக்கு இனிய காலை வணக்கம். இன்றைக்கு விட்டியொள்ளும் ஒரு போஸ்டர் ஒன்றை பார்த்த உடனே இலங்கைக்கு வருகின்ற அன்னபூரணி அம்மா. அன்னபூரணி அம்மா யாருன்னு சொன்னால் இவா ஒரு பெரிய ஒரு சர்ச்சைக்குரியாள். இவாவை உங்களுக்கு என்னென்னு சொல்லிச்சுன்னா ஏற்கனவே ஒரு தடவை தெரியாது என்றாலும் நான் ஒரு சொல்லுன்றேன். என்னென்னு சொன்னால் இவா சொல்வதெல்லாம் உண்மையில் தனக்கு அன்பு தான் பெருசுன்னு சொல்லி வாதாடின ஒரு பெண்மணி. இந்த பெண்மணி என்னென்னு சொல்லிச்சுன்னா என்ன செய்யறான்னு சொன்னால் மதம் என்று சொல்லி ஒரு ஆன்மீகம் என்று சொல்லி ஆன்மீக சொற்பொழிவு ஒரு தெய்வம் என்று சொன்னது அது புறம்பாக அது தெய்வம் என்று சொன்னால் அது பரம்பரையாக கும்பிடுகின்றது தான் ஒரு தெய்வம். நீங்கள் ஒரு மனிதர் எல்லோரும் என்ன செய்வீங்கன்னா எங்களால் அது செய்ய முடியும் இது செய்ய முடியும் என்று சொல்லி உங்களோட பொய் சொற்பொழிவுகளை மக்களை ஏமாத்துறது. அதே கணக்குத்தான் இவா அன்னபூரணி. இவ தமிழ்நாட்டில் ஒரு சர்ச்சைக்குரியாள் என்று சொல்லி சொன்னால் இவா தான். இவ என்னென்னு சொல்லிச்சுன்னா தமிழ்நாட்டில் சிவகங்கை மாவட்டத்தில் நாட்டார்புரம் என்கின்ற மாவட்டத்தில் வசித்து வருகின்றார். இவ பிறந்த இடம். இவாவுடைய அப்பா 4 குழந்தைகள், அதில் கடைசி குழந்தை தான் இவாவை அவருடைய அப்பா 19 வயது திருமணம் செய்து கொடுக்கின்றார். திருமணம் செய்து கொடுத்தால் இவா என்ன செய்கிறான்னு சொல்லிச்சுனால் இவா அங்கிருந்து சிவகங்கையில் இருந்து இவ சென்னைக்கு மாறுகின்றார். சென்னைக்கு ஒரு வருஷத்தால் இவ 2 பேருக்கும் சண்டை வருகின்றது. யாருன்னா மூத்த கணவர் அவரை பதிவு திருமணம் செய்து அவரோட குடும்பம் நடத்தி கொண்டு இருந்தவா. அப்போது ஒரு பிள்ளை பிறக்கிறாங்க. அந்த பிள்ளை பொம்பளை பிள்ளை. அந்த பிள்ளை இவாவோட தான் இருக்கின்றது. அந்த குழந்தை இருக்கும்போது என்னென்னா 2 பேருக்கும் சண்டை இவர்கள் பிரிகின்றார்கள். அதே கட்டத்தில் அதே அப்பார்ட்மெண்ட்டுக்கு பக்கத்தில் அன்பு என்றவர் வசித்து வந்தவர். அவரும் ஒரு ஆன்மீக சர்ச்சைக்குரியவர் தான். தன்னுக்குள் இறைவன் இருக்கிறான், தான் இறைவன், நான் ஆசீர்வதித்தான், நீங்கள் எல்லாரும் நன்றாக இருப்பீங்கள் என்று சொல்லி அவரும் ஒரு சர்ச்சைக்குரிய ஆள்தான். இவாவும் ஒரு சர்ச்சைக்குரிய ஆள்தான். இவர்கள் என்ன செய்தார்கள் என்று சொன்னால் உங்களுக்கு தெரியும். சொல்வதெல்லாம் உண்மையில் இவர்கள் என்ன செய்தார்கள் என்று சொன்னால் நாங்கள் கல்யாணம் செய்ய போன்றோம், நாங்கள் உயிருக்குயிராக பழகிடுவோம், நாங்கள் விட்டு போக மாட்டோம், அதில் இருந்து அன்புண்ட பிள்ளைகள் அதில் என்ன சொன்னவர்கள் என்று சொன்னால் எங்களுடைய அப்பாவை விட்டு போங்க, எங்களுடைய அப்பா தான் வேணும், எங்களுடைய அப்பா எங்களோடு நன்றாக இருந்தவர். ஆனால் ஒரு அப்பா ஒரு பிள்ளைகளை பிரிக்கின்ற நீங்கள் எல்லாம் ஒரு தெய்வத்துக்கு சமமாகுமா? எந்த இடத்துல ஒரு பிள்ளை இந்த தகப்பனை பிரிக்கிறதோ தெய்வம் என்று சொல்லுவீங்கள். தெய்வம் என்று சொல்கிறது எல்லோருக்கும் ஆசீர்வதிக்கிறது தான் தெய்வம் என்று சொல்லி என்ன செய்கிறீங்கள்னு சொன்னால் நாங்கள் தெய்வம் என்று சொல்லுங்க. இப்போ பொதுவாகவே நிறைய பேர் இப்படியானவர்கள்லாம் நாங்கள் தெய்வம் என்று வெறுறீங்கள். என்னத்துக்கு வெறுறீங்கள் என்று சொன்னால் உங்களுக்கு அதில் வருமானம் வருது, நிறைய வருமானம். அதை உங்களுடைய நாட்டில் வைத்திருங்கள். அதை பேக்காட்டுறதெல்லாம் உங்களுடைய மக்கள் அதை எடுத்துக்கொள்ளலாம். ஏனென்று சொன்னால் அவர்கள் ஒரு முட்டாள்கள். ஒரு மனிதனை போய் நம்புகிறீங்கள் என்று சொன்னால் அவை என்னென்று நாங்கள் சொல்ல முடியும். அதை நீங்கள் யாழ்ப்பாணத்தில் நீங்கள் காட்டுவது அது சரிப்பட்டு வராத ஒன்று. ஏனென்று சொன்னால் யாழ்ப்பாணத்தில் யுத்தத்தில் அடிபட்ட மக்கள் நீங்கள் அவ்வளோ தூரம் உங்களுடைய மக்களை போய் காட்ட முடியாது. நாங்களுடைய ஆசீர்வாதம் கொடுக்க போகிறோம், சொற்பொழிவு கொடுக்க போகிறோம். ஆகஸ்ட் மாதம் 10ஆம் தேதி சொற்பொழிவு கொடுக்க போகிறார்களா. இவ என்னென்னு சொல்லிச்சுன்னா இவன் ஸ்டோரியே ஒரு பெரிய ஒரு ஸ்டோரி. இவ என்னென்னா 3 பேரை கல்யாணம் கட்டையில். ஆனால் 2 பேரை அந்த துக்கரை வச்சிருந்தவா, வீட்டுக்குள்ளே வச்சிருந்தவா. அப்போ இப்படி வாழ்ந்தவா என்னென்று ஒரு தெய்வம் ஆக முடியும்? ஒரு தெய்வம் என்னென்று ஆக முடியும்? ஒரு 2 பெண்களுடைய வாழ்க்கையே இவ ஒன்று கடைசியாக கல்யாணம் கட்டின பிரச்சனையில் அது இது இல்லை. என்னென்னு சொன்னால் அது ஒரு மனைவி இல்லை. இது ஒரு மனைவி ஒரு பெண்ணுடைய வாழ்க்கையை அழித்து போட்டு அந்த அன்பு என்றவரோட வாழ்ந்து வந்தேன். அந்த குழந்தைகள் எல்லாம் இருந்தது. அப்போல்லாம் அந்த குழந்தைகள் எல்லாம் சிறியான கஷ்டத்தில் சொன்னதோட அப்பா விட்டுட்டு போங்கன்னு சொல்லிடலாம். ஆனால் இவ இப்போ என்னென்னா ஆன்மீகம், தனக்கு ஆன்மீகம்தானா முக்கியமாக. இவ என்ன செய்துக்கிறாண்டா சென்னையில் இவ தன்னுடைய ஆன்மீகத்தை தொடங்கியிருக்கிறாள். அங்கே மக்களால் விரட்டப்பட்ட. ஆனால் இவ அங்கேனா திருவண்ணாமலைக்கு போயிருக்கிறாள்.
திருவண்ணாமலையில் என்னென்று சொன்னால் அங்கே தெய்வங்களுக்கு போலி ஆசாமிகள் எல்லாம் இருக்கிறார்கள், போலி சாமிகள் எல்லாம் இருக்கிறார்கள். அங்கே தங்களுக்கு ஒரு இடத்தை அமைத்து ஒரு வீட்டை எடுத்து அங்கே ரென் பண்ணி அங்கேயும் நெஞ்சிக்கிறோம்னு சொன்னால் இப்போ வளர்த்து கொண்டிருக்கணும். அங்கே திருவண்ணாமலையெல்லாம் எல்லாம் இங்கே தமிழ்நாட்டு மக்கள் எல்லாம் அடித்து கிளச்சி திருவண்ணாமலையில் போய் அங்கே ஒரு இது நடத்தி கொண்டு வாரா. அங்கே உள்ள மக்கள் எல்லாம் அங்கே போவார்கள். சும்மாயே அங்கே திருவண்ணாமலையில் அங்கே ரோட்டுகளில் சும்மா ஒரு பைத்தியம் சுற்றினாலே அது ஏதோ சாமி என்று சொல்லி அது பெரிய ஒரு காலில் கையில் எல்லாம் விழுந்து அதுகளெல்லாம் அந்த ஒரு ஊத்தியாக இருக்குங்களா, அந்த உடம்பெல்லாம் ஒரு ஊத்த ஒரு மாதிரி இருக்கிறதுகளே தொட்டு கும்பிட்டு கொண்டு இது தெய்வம் என்ற இப்படியான மூட நம்பிக்கை உள்ளவைகளை ஒன்றும் செய்யலாம். ஆனால் இவர்கள் எங்கன ஜாழ்ப்பாணத்துக்குள்ளே போகிறீங்களா ஏன்னு சொன்னால் எங்கன ஜாழ்ப்பாணத்துக்கு இப்படி அன்னபூரணியம்மான்னு சொல்லி இது கொடுத்தான்னு சொன்னாங்க. என்னன்னு சொன்னால் சொற்பொழிவுகளை கொடுத்தான்னு சொன்னார். இப்படி நிறைய பேர் அன்னபூரணியம்மாண்டு சந்தியெல்லாம் உருவாக துவங்கிடுவார்கள். அப்போ மதம் எங்கே போகிறது, எங்கள்ட தெய்வம் எங்கே போகிறது, எங்கள்ட கோயில் எங்கே போகிறது, இவையெல்லாம் ஒவ்வொரு இடத்துல ஒவ்வொரு ஆனால் இப்படியானது எங்கள்ட ஊரில் இல்லை. இப்படி ஒரு மனிதர் தெய்வங்கணக்கு இல்லை. தெய்வங்கணக்கு எங்கள்ட இடங்களில் விரைவியலாது, யாழ்ப்பாணத்தில் விரையிலாது. நீங்கள் வேறு எங்கேயாவது நீங்கள் சொற்பொழிவு செய்யலாம். ஆனால் யாழ்ப்பாண மக்களை அவ்வளோத்துக்கு ஈஸியாக ஏமாற்ற முடியாது, ஒரு தெய்வம் என்று சொல்லி ஏமாற்ற முடியாது. உங்களுடைய கருத்து என்னன்றதை எனக்கு பதிவு செய்யுங்கள். நன்றி, வணக்கம்.